ஹலோ கைஸ். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 10 days ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எவ்வளோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீக் வந்து நம்ம பார்த்தோம், வீடியோவும் நம்ம யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2860 சம்திங் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணோம். ஸோ இந்த வீக்கையும் சேர்த்தா டோட்டல் 10 days வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 7 days தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் நம்ம லாஸ் புக் பண்ணோம். ஸோ 1300 சம்திங் ஏதோ புக் பண்ணோம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஸோ 5640 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம். அண்டு டேக்ஸஸ் போக வந்து பார்த்திங்கன்னா நெட் ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு 4860 கிட்ட நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 5000 கிட்ட நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ நம்ம மந்த்லி டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா 5000 தான். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம அதை வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் நம்ம எடுக்கிற ட்ரேடு வந்து எல்லாமே கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிற எல்லா ட்ரேடுமே ப்ராஃபிட்டில் தான் போவோம். ட்ரேடுன்னு ஒன்று பண்ணாவே ப்ராஃபிட்டில் தான் போவோம் அப்படின்ற மைண்ட் செட் வந்து விட்டுடுங்க. அப்படி அந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் சக்சீட் பண்ணவே முடியாது. யாராலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து கெஸ் பண்ண முடியாது. சரிங்களா? நான் ட்ரேடு எடுத்தால் கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டில் தான் போவோம் 100% ஷுர் அப்படின்னு சொல்ல முடியாது. லாஸும் சம்டைம்ஸ் வந்து புக் ஆகலாம். சம்டைம்ஸ் வந்து லாஸ் வந்து அதிகமாக புக் பண்ணலாம், ப்ராஃபிட்டு புக் பண்ணலாம். ப்ராஃபிட்டு சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக புக் பண்ணுவோம். ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, இன்றைக்கி நான் 1000 ப்ராஃபிட் பண்ணனா, ஸோ நாளைக்கு வந்து ஒரு 1000 பண்ணனா, அடுத்த நாள் எனக்கு 2000 லாஸ் ஆச்சா, அப்போ எனக்கு வந்து லாபம் வந்து ஒன்றுமே இல்லை. சரிங்களா? நான் என்ன சம்பாதிச்சேனோ அதை நான் வந்து விட்டுட்டேன். ஸோ அடுத்த நாள் வந்து ஒரு ப்ராஃபிட் ஒரு 1000 மேக் பண்ணுறேன், அதுக்கு அடுத்த நாள் ஒரு 700 மேக் பண்ணுறேன். ஸோ அந்த வீக்கில் வந்து நான் 1700 மேக் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே டேலியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 15,000 to 20,000 கேபிட்டல் தான் என்னோடய கேபிட்டல். ஸோ நான் வந்து ட்ரேடிங்க்கு அலோகேட் பண்ணுற அந்த அமௌண்ட் வந்து 15 to 20K தான். அதில் நம்ம ஒரு 5000 வந்து மந்த்லி புக் பண்ணாவே ஓவராலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அது ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் ஒரு 20,000 வச்சு நான் 5000 வந்து ஈஸியாக மேக் பண்ணுறேன் அப்படின்னா, வித் 1 lakh கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா நான் அரௌண்ட் ஒரு 25 to 30K கண்டிப்பாக வந்து மேக் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அந்த லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. பை.